அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஎம் பக்தி சேனல். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. புரட்டாசி மாசத்துல வர எல்லா சனிக்கிழமையுமே ஒவ்வொரு விதமான தனி சிறப்பு இருக்கும். அதிலும் இந்த வருஷம் இந்திர ஏகாதசியோடு இணைந்து வர இரண்டாவது சனிக்கிழமை அளவில்லாத புண்ணியமானதாகும். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு எப்படி தலிகையிடணும், என்ன விதமாக நெய்வேத்தியம் செய்யணும், எந்த நேரத்தில் தலிகையிட்டால் செல்வ வளம் பெருகும், பெருமாளோட அருளோட மகாலட்சுமி அருளும் நமக்கு கிடைச்சி செல்வம் கிடைக்கும், இந்த இந்திர ஏகாதசியில் எப்படி கும்பிட்டா முன்னோர்களுடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். புரட்டாசி மாதம்னாவே எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது பெருமாள் தான். புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை வழிபடுறதுக்கு ஏற்ற நாளாக இருந்தால் கூட புரட்டாசி சனிக்கிழமையில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். புரட்டாசி சனிக்கிழமையில் திருப்பதி பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபடுற வழக்கம் இருக்கவங்க நம்மளில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தலிகையிடுற வழக்கம் இருக்கவங்க என்ன நெய்வேத்தியத்தை படைச்சு எந்த நேரத்தில் தலிகையிட்டு எப்படி வழிபட்டால் பெருமாளோட அருளோட மகாலட்சுமி அருளும் கிடைச்சி வீட்டில் செல்வ வரும் கிடைக்கும் அப்படின்றத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஏகாதசி விரதம் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய புண்ணிய விரதமாக இருக்கும். இது பித்திருங்களுக்குரிய மகாலய பட்சத்தில் வர்றதுனால கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. ஏகாதசி விரதமும் பெருமாளுக்குரிய இரண்டாவது சனிக்கிழமை விரதமும் சேர்ந்து வர உயர்வான நாளாக இந்த இரண்டாவது சனிக்கிழமை இருக்கும். அதுலேயும் மகாலய பட்சத்தில் வர இந்திர ஏகாதசி பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்திர ஏகாதசி புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமையில் வர்றதுனால பெருமாள் பக்தர்கள்லாம் மிகுந்த ஆர்வத்தோட விரதம் இருக்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்திர ஏகாதசி அன்னைக்கு எப்படி வழிபட்டா பெருமாளோட அருளும் முன்னோர்கள் ஆசையும் கிடைக்கும்னு நாம் பார்க்கலாம். இந்த வருஷம் இந்திர ஏகாதசி செப்டம்பர் 28 சனிக்கிழமை வருது. புரட்டாசி மாதம் ரெண்டாவது சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இது பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடிய புண்ணிய விரத நாளா இது இருக்கும். இந்திர ஏகாதசியில விரதம் இருக்கிறவங்க அனைத்து பிரச்சனைகளை விடுபட்டு மோட்ச பதவி கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் அக்டோபர் 2 வரைக்குமே முன்னோர் வழிபாட்டுக்குரிய மகாலய பட்சம் இருக்கு. பித்திருங்களுக்குரிய இந்த 15 நாள்லையும் நம்ம பிண்டோதானம், தர்ப்பணம், சிரார்த்தம் ஆகியவங்க செய்யணும்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது பித்திருக்களோட ஆத்மாவை சாந்தி அடைய வச்சு அவங்கள நற்கதி அடைய வைக்குது, அவங்களோட ஆசையும் நமக்கு கிடைக்க வைக்குது அப்படின்றது நம்பிக்கை. பித்திருக்களோட வழிபாட்டோட செய்வதோட இந்திர ஏகாதசி நாள்ல பெருமாளுக்கும் விரதம் இருக்கிறது ரொம்ப புண்ணியமானதா இருக்கும். செப்டம்பர் 27 மாலை 5:35 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 28 மாலை 6:09 வரைக்குமே இந்திர ஏகாதசி திதி இருக்கு. இந்த நேரத்துல சில குறிப்பிட்ட முறைகளை பின்பற்றி பூஜை செஞ்சு வழிபட்டோம்னா பித்திருக்களோட ஆசையோட பெருமாளோட அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். இது மகாலய பட்சம் அப்படின்றதுனால பித்திருக்கள் வழிபாட்டுக்கு அப்புறம்தான் தெய்வ வழிபாட்டை நாம செய்யணும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இந்திர ஏகாதசி அன்னைக்கு நாம விரதம் இருந்து வழிபடுறதுனால நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவங்களுக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கும். முன்னோர்களை நினைச்சு ஒரு அகல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்களுக்காக அவங்க கிட்ட மனசார வேண்டிக்குவோம். அப்புறம் பூஜை அறையில பெருமாள் படம் வைக்கிற இடத்துல அரிசி மாவு கோலம் போடணும். பெருமாள் படத்திற்கு துளசிகளாலையும் தாமரை மலர்களாலையும் அலங்கரிக்கணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதன் மீது வாழை இலைய வச்சு நாம தலிகையை போடணும். அன்னைக்கு ஏகாதசின்றதுனால நாம அரிசி உணவை எடுத்துக்கொள்ள கூடாது. அதனால எளிமையான முறையில தலிகையிடணும். மிளகு சீரகம் கலந்த உப்புமா, உளுந்து வடை, பாசிப்பருப்பு பாயாசம், பல வகைங்க ஆகியவற்றை தான் இலையில பரப்பி தலிகை போடணும். அதோட பெருமாளுக்கு கல்கண்டு, துளசி ஆகியவற்றையும் படைக்கிறது ரொம்ப சிறப்பு. பெருமாள் படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஏத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது. தலிகையிட்ட பின்னாடி ஸ்ரீரங்கா கோவிந்தா நாராயணா அப்படின்ற மந்திரத்தை 18 108 முறை சொல்லி நெய்வேத்தியத்தை படைச்சு தீப தூபங்களை காட்டி பக்தியோட வழிபடணும்.
ஸ்ரீ அப்படின்றது மகாலட்சுமியை குறிக்கும். ரங்கா அப்படின்ற நம்ம சொல்றது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்க பரந்தாமனை குறிக்கும். அதனால ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கான்னு அன்னைக்கு நாம அழைக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரோட பெருமாள் நம்ம வீட்டுக்கு எழுந்தருளுவாருன்றது நமக்கு நம்பிக்கை. அதே போல சாமிக்கு படைச்ச தளிகைய வீட்டில் உள்ளவங்கலாம் அன்போட சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். முடிஞ்ச வரை யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது. கர்ம வினைகள் தீரணும்னா அன்னதானம் செய்யறது தானே நல்லது. புரட்டாசி 2வது சனிக்கிழமையில காலை 10:30 11 மணி வரையும் அல்லது 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பெருமாளுக்கு தளிகையிடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சனிக்கிழமை 10:30 11 மணி வரைக்கும் சுக்கிர ஓரையாக இருக்கும். இந்த நேரத்துல தளிகையிட்டா சுக்கிரனோட அருள் கிடைச்சு வீட்டில் செல்வ வளம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதே போல 12 மணிலிருந்து 1 மணி வரையும் சந்திரகோரை இருக்கும். அந்த நேரத்துல நம்ம வழிபடுறது மூலமா சந்திரனுக்குரிய அதிதேவதை யாருன்னா நம்மளோட திருப்பதி பெருமாள் தான். அதனால சந்திரகோரையில தளிகையிட்டா திருப்பதி ஏழுமலையானோட அருளால நமது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும், நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும். செல்வ வளங்களை தரக்கூடிய இந்திர ஏகாதேசியோடு வரக்கூடிய புரட்டாசி 2வது சனிக்கிழமையில பெருமாளை நினைச்சு நாம வழிபடுறது மூலியமா நம்ம வீட்டிற்கு செல்வ வளம் பெருகும். முன்னோருடைய ஆசியும் கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய நமக.